மழை காலத்தில் ஆலங்கட்டி மழை. பறவைகளோட ஊரு. அது மே மாசம் அப்படிங்கிறதுனால வெயில் ரொம்பவும் அதிகமா இருந்துச்சு. காத்து கூட வீசாம மரத்துல இருக்கிற இலைகள் எல்லாமே கொட்டி போய் அனல் தாங்க முடியாம பறவைங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு எல்லா பறவைங்களும் வெயில் நேரம் ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு இந்த வெயில இருந்து தப்பிக்க என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு, எப்படா மழை பெய்யும் அப்படின்னு மனசுக்குள்ள நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன்னா பாத்துக்கோங்களேன். இந்த வெயில இருந்து தப்பிக்கவே முடியல. யாருக்கிட்டையாவது இந்த வெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது யோசனை இருந்தா கொஞ்சம் சொல்றீங்களா? ஆமாங்க மகி, உண்மையிலேயே யாராலையும் இந்த வெயில தாங்கிக்கவே முடியல. பாவம் புஜ்ஜியால வெளியில போய் விளையாடவும் முடியல. வேர்த்து கொட்டிக்கிட்டு வீட்லயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவளை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஆமாமா, வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. பேசாம என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு போய் வச்சிடுமா. ஆப்பிளுங்க கூட சேர்ந்து நானும் சில்லுன்னு படுத்து தூங்குறேம்மா. அப்போ லூசி புறா, இந்த கிராமத்துல இனிமே என்னால இருக்க முடியாது. இங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னுடைய வெள்ளையா இருக்கிற இறகுகள் எல்லாம் கருப்பா மாறுது. பேசாம பட்டணத்துக்கு போய் ஏசி போட்டிருக்கிற ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நான் அங்கேயே இருந்துடுறேன். நீங்க எல்லாரும் உங்க கஷ்டத்தை சொல்லிட்டீங்க. ஆத்துல இருக்கிற தண்ணி எல்லாம் சூடா இருக்கு. சூடு தண்ணியில போய் நீச்சல் அடிக்க கூட முடியல. வர வர எனக்கும் வெயிலோட தாக்கம் அதிகமா தான் இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என் புள்ள பண்ணுவுக்கும் இந்த வெயில தாங்கவே முடியல. பாவம், எப்பவுமே சுறுசுறுப்பா விளையாடுற பையன். ஆனா இப்ப வேர்த்து விறுவிறுத்து ஒரு மூலையில அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆமாமா, எனக்கு ஏசி வேணும், இல்ல சாப்பிட ஐஸ்கிரீமாவது வேணுமா. அப்பதான் சிச்சு காக்கா அவளுடைய பிள்ளையான சின்ன காக்காவை கூட்டிக்கிட்டு அங்க வந்தா. அந்த வெயில் தாங்க முடியாம சிச்சு காக்கா அவளுடைய தலையில ஒரு தாமரை இலைய தொப்பி மாதிரியும் அப்படியே கண்ணுக்கு ஒரு கூலிங் கிளாஸையும் போட்டுக்கிட்டு ஸ்டைலா அங்க வந்தா. ஹாய் எவரிபடி, உங்க யாருக்கும் அறிவே இல்லையா? இந்த வெயில்ல வெளியில என்னத்த உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே நல்லா சூப்பரா படுத்து தூங்க வேண்டியதானே? என் வீடு குளுகுளுன்னு இருக்கு. எனக்கு வேர்க்கவே வேர்க்காது. பிகாஸ் நான் தான் விவிஐபி ஆச்சே. ஆமா, நம்ம வீட்டுல இப்ப ஃபேனு ஏசி எதுவும் ஒர்க் ஆகல. ஏன்னா கரண்ட் போயிடுச்சு. அனல் தாங்க முடியாம தானம்மா நீ வெளியில ஓடி வந்த. அப்புறம் எதுக்குமா இவ்வளவு பில்டப் கொடுக்குற? எல்லாரும் மாதிரியும் நம்மளாலையும் தான் வெயில் சுத்தமா தாங்க முடியல. டேய், மானத்தை வாங்காதரா. ஒரு பில்டப் கொடுத்தா பெத்த புள்ள நீயே அந்த பில்டப் அழிச்சா எப்படி? நாமெல்லாம் செலிபிரிட்டிடா. அப்படி அவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வானிலை மாற ஆரம்பிச்சுது. வெயிலெல்லாம் மறைஞ்சு போய் மேகங்கள் எல்லாம் கருப்பா மாறி இடி மின்னல் சத்தத்தோட சில்லுன்னு காத்து வீசிச்சு. அத பார்த்து புஜ்ஜி ரொம்ப சந்தோஷமா, அம்மா பாரு, ஆகாயம் கருப்பா மாறிடுச்சு, மழை வர போகுது, சில்லுன்னு காத்து வீசுது, நல்ல குளு குளுன்னு இருக்குமா. ஐ, மழை வர போகுதா? அப்ப நம்ம மலையில விளையாட போறோம். நான் மலையில டான்ஸ் ஆடுறேம்மா. அப்ப எனர்ஜி திரும்ப வந்துடும். மழை தொடங்குச்சு. ஆனா ஆகாயத்துல இருந்து தண்ணி வந்து விழல. அதுக்கு பதிலா சின்ன சின்ன கல்லு வந்து விழுந்துச்சு. அந்த கல்லு வந்து விழும்போது டப் டப்பு சத்தமும் கேட்டுச்சு. ஐயோ, இது தண்ணி துளியில, ஆகாயத்துல இருந்து ஐஸ் கட்டி கீழே வந்து விழுது. பசங்களா, மரத்துக்கு கீழே போங்க, தலையில பட்டுச்சு அப்புறம் அடிதாப்படும். ஆமாட்டோனே, இது ஆலங்கட்டி மழை. வெயில் காலத்துல திடீர்னு கிளைமேட் சில்லுன்னு ஆச்சுன்னா இந்த மாதிரி ஆலங்கட்டி மழை வரும். எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிடுங்க, சேஃபா இருங்க, எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. ஐயோ, இந்த ஐஸ் கட்டி என் தலையில விழுந்தா என்னோட புது ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாலாயிடுமே. ஐயோ, என் பியூட்டியை ரிஸ்க் எடுக்க கூடாது. நான் பேசாம உள்ள போயிடுறேன். எனக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஐஸ் கட்டி விழுந்து விழுந்து என் ஆத்தோட தண்ணியெல்லாம் சில்லுன்னு ஆயிடும். மழை விட்டதுக்கு அப்புறமா நான் அந்த சில்லுன்னு தண்ணியில நீச்சல் அடிப்பேன். வெயிலோட கொடுமையில இருந்து நான் நல்லாவே தப்பிச்சுப்பேன். எல்லாரும் மரத்துக்கு கீழே போய் நின்னுக்கிட்டாங்க. ஆனா சிச்சு காக்காவுக்கு மட்டும் ஆகாயத்துல இருந்து கீழே விழுற அந்த ஐஸ் கட்டி மேல ஒரு கண்ணு பட்டுச்சு. அவளுக்கு கனவுல டாலர்ஸ் டாலர்ஸா தெரிஞ்சுது. டே சின்னும், பாத்தியா, ஆகாயத்துல இருந்து ஃப்ரீயா ஐஸ் கியூபு கொட்டுது. யாரோ மேல ஃப்ரீசரை ஓபன் பண்ணிட்டாங்க போல, அதான் எல்லா ஐஸ் கியூபும் கொட்டுது. பட்டணத்துல ஒவ்வொரு ஐஸ் கியூபும் 5 ரூபாய் விலை விற்கிறாங்கடா. நாம இந்த ஐஸ் கியூப் எல்லாத்தையுமே எடுத்து கூடையில போட்டுக்கிட்டு நாளைக்கு மதிய நேரம் எல்லாரும் வெயில கஷ்டப்படுவாங்கல்ல, அப்ப இந்த ஐஸ் கியூபை போட்டு ஜூஸ் பண்ணி கொடுக்கலாம். நிறைய பணம் சம்பாதிக்கலாம்டா. அம்மா, அப்படி அந்த ஐஸ் கியூபை எடுத்து வைக்க முடியாதுமா, அது கரைஞ்சி போயிடுமா. இப்ப தலையில பட்டுச்சு, தலையில ஓட்ட விழுந்துரும். வாமா, 2 பேரும் சீக்கிரம் வேகம் ஓடி போயிடலாம். அட சும்மாடா, உனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இன்டர்நேஷனல் பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நீ வேற ஏதாவது குறுக்க சொல்லிக்கிட்டு இரு. எல்லா ஐஸ் கட்டியும் எடுத்து நான் கூடையில போட்டுக்கிறேன். சிச்சு காக்கா ஒரு கூடையை கொண்டு வந்து
அதுல கீழே விழுந்திருக்கிற ஐஸ் கட்டி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆலங்கட்டி அவ தலையில டப் டப்புன்னு விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஐயோ, என்ன இது டங்கு டங்குன்னு வந்து விழுந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ரீ ஐஸ் கியூப், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு தலையை தேய்ச்சிக்கிட்டே ஐஸ் கியூப்பை எடுத்து கூடையில போட்டுக்குச்சு. ஐயோ, நிறைய ஐஸ் கட்டி வந்து விழுது. பரவாயில்ல, ஒவ்வொரு ஐஸ் கட்டி விழும்போதும் எனக்கு 100 ரூபாய் லாபம் கணக்கு தெரியுது. சிச்சு, உள்ள வா. உன் தலைக்கு தான் அடிப்படுது. அந்த ஐஸ் கட்டியை எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்க? உனக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஆமா சிச்சு, உள்ள வா. ஏற்கனவே ஐஸ் கட்டி உன் தலையில விழுந்து பாரு 2 இடத்துல வீங்கிருக்கு. அப்படியே மாட்டுக்கு 2 கொம்பு முளைச்ச மாதிரி முளைச்சிருக்கு பாரு. ஆட, நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. ஐஸ் கட்டியே நான் பொறுக்கிக்கிட்டு இருக்கேன்ல, நாளைக்கு வித்து பெரிய பணக்காரியா ஆயிடுவேன் அப்படிங்கிற பொறாம உங்க கண்ணுல தெளிவா தெரியுது. டேய் சின்னம், அங்க உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? வாடா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுடா. சிச்சு காக்கா வலியோடவே ஒரு பெரிய கூடை நிறைய ஐஸ் கியூபை பொறுக்கி போட்டுக்கிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு. அந்த கூடைக்கு மேல பெரிய காட்டன் துணியை போட்டு மூடினா, யாருக்கும் அந்த ஐஸ் கட்டி தெரியக்கூடாதுன்னு. ஆக மொத்தம் நாளைக்கு வியாபாரம் பண்ண போறோன்னு அவ ஆசையா காத்துக்கிட்டு இருந்தா. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா மழை நின்னு போச்சு. ஆகாயம் அமைதியா இருந்துச்சு. லைட்டா ஒரு வெயிலும் வந்துச்சு. ஆனா வீசுற காத்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. பறவைங்க எல்லாருமே வெளியில வந்தாங்க. அப்பாடா, மழை நின்னுடுச்சு. ஆனா காத்துல ஒரு ஈரப்பதம், ஒரு குளிர்ச்சி இருக்கு. இப்பதான் ரொம்ப சுகமா இருக்கு. புஜ்ஜி, அந்த மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஐஸ் கட்டி விழுந்திருக்குல்ல, அதை எல்லாத்தையும் கொண்டு வா. நான் போட்டு உங்களுக்கு லெமன் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன். அந்த ஐஸ் கியூப் போட்டா நல்லா சில்லுன்னு இருக்கும். புஜ்ஜி குருவி கொஞ்சம் ஐஸ் கியூபை கொண்டு வந்து கொடுத்த உடனே துணி எல்லாருக்காகவும் அந்த ஐஸ் கியூபை போட்டு லெமன் ஜூஸை போட்டு கொண்டு வந்து கொடுத்தா. அந்த வெயிலுக்கு அந்த லெமன் ஜூஸ் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. வாவ், சூப்பர் துணி. இந்த வெயிலுக்கு இந்த சில்லுன்னு இருக்கிற லெமன் ஜூஸ் குடிக்கும் போது அப்படியே பயங்கரமா ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் ஆகுது தெரியுமா? இன்னொரு பக்கம் சிச்சு காக்கா ரொம்பவும் ஆர்வமா அவருடைய ஐஸ் ஃபேக்டரியை பார்க்கலான்னு அந்த துணியை எடுத்து பார்த்தா அங்க ஐஸ் கியூபே இல்ல. எல்லா ஐஸ் கியூபும் ஏற்கனவே கரைஞ்சி தண்ணியா போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கூடைக்கு பக்கத்துல வச்சு இந்த ஸ்நாக்ஸ், அவருடைய பட்டு துணியை கூட அந்த தண்ணி பட்டு முழுசா நனைஞ்சு போயிடுச்சு. சிச்சு காக்கா ரொம்பவும் கவலையோட வெளியில வந்து நின்னு, ஐயோ, என் ஐஸ் கட்டியெல்லாம் என்னாச்சு? யாரோ என் ஐஸ் கட்டியில திருடிக்கிட்டு போய் அங்க ஒரு பக்கெட் தண்ணிய ஊத்தி வச்சிருக்காங்க. நான் கோடீஸ்வரியா ஆகணும்னு ஆசைப்பட்டதை யாரோ தெரிஞ்சுக்கிட்டு பொறாமையில இப்படி பண்ணிருக்காங்க. அவங்கெல்லாம் நல்லா இருப்பாங்களா? நல்லா இருக்க மாட்டாங்க. சிச்சுவோட சத்தத்தை கேட்டு எல்லாருமே அங்க வந்தாங்க. அம்மா, யாரும் நம்ம வீட்டுக்கு வந்து திருடலம்மா. ஐஸ் கட்டி கரைஞ்சு போயிடுச்சுமா. ஐஸ் கட்டி கொஞ்ச நேரத்துக்கு தாம்மா அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது கரைஞ்சு போய் தண்ணியா மாறிடும்ல. இந்த சின்ன விஷயம் கூடமா இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்க உனக்கு தெரியல? அப்போ மகிக்கழுகு சிரிச்சுக்கிட்டே, சிச்சோ, உனக்கு ஏன் இந்த பேராசை? அந்த ஆலங்கட்டி அப்படிங்கிறது கல்லு மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஃப்ரீசர்ல இருந்து எடுக்கிற சின்ன ஐஸ் கட்டி மாதிரி தான். ஐஸ் கட்டி கொஞ்ச நேரத்துல கரைஞ்சிடும். இந்த சின்ன லாஜிக் கூடவா உனக்கு தெரியாது? ஆமா சிச்சு, பாரு, உன் தலையில அந்த ஐஸ் கட்டி விழுந்து விழுந்து உன் மண்டையெல்லாம் வீங்கி போயிருக்கு. எங்க எல்லாருடைய தலையை பாரு, சேஃபா இருக்கு. உனக்கு ஐஸ் கட்டியும் போயிடுச்சு. இப்போ மிச்சம் நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும் போல தெரியுது. சிச்சு காக்கா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு தலைய தடவிக்கிட்டு, உண்மைதான், என்னுடைய முட்டாள்தனத்தினால வீட்டுல இருக்கிற எல்லாமே நனைஞ்சு போச்சு. என் தலையிலயும் காயமா இருக்கு. ஸ்நாக்ஸ் கூட நனைஞ்சு போச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குது. மயக்கமே வர மாதிரி எனக்கு இருக்கு. அப்போ துணிக்குருவி, கவலைப்படாத சிச்சு, ஸ்நாக்ஸ் இல்லைன்னா என்ன, நான் லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன், அதை கொண்டு வந்து கொடுக்குறேன். அதை குடி, கொஞ்சம் ரிஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும். உனக்கு தலைக்கு அடிப்பட்ட இடத்துல நான் ஆயின்மெண்ட் தடவி விடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா வலியும் குறைஞ்சிடும். துணிக்குருவி கொடுத்த ஜூஸை குடிச்சிட்டு, வாவ் துணி, இந்த லெமன் ஜூஸு ரொம்ப நல்லா இருக்கு. நான் இயற்கையா கொடுத்த அந்த ஐஸ் கட்டியை வித்து பணமாக்கலான்னு நினைச்சேன். ஆனா நீ அந்த ஐஸ் கட்டியை வச்சு லெமன் ஜூஸ் சூப்பரா போட்டு கொடுத்துருக்க. இன்னொரு டம்ளர் கிடைக்குமா? என் ஃபேக்டரி வேற என்னை விட்டு போயிடுச்சுல்ல. அதை கேட்டு எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. அப்படி திடீர்னு பறவைங்க எல்லாருமே வெயிலால கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா அவங்க ஊர்ல பேஞ்ச அந்த ஆலங்கட்டி மழை அவங்களுக்கு ஒரு குளிர்ச்சியையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்துச்சு. ஆனா இயற்கையா கொட்டின அந்த ஐஸ் கட்டியை வச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்ச சிச்சு காக்காவுக்கு வலி மட்டும்தான் மிச்சம். சிச்சு மாதிரி யாரும் யோசிக்காதீங்க. அது பறவைங்களோட கிராமம். ஒரு காலையில நேரம் பறவைங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருந்தாங்க. துணி அவ வீட்டுக்கு முன்னாடி தானியங்களை காய வச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல புஜ்ஜி குருவி விளையாடிக்கிட்டு இருந்தா. மகிக்கழுகு மரத்துக்கு கீழே உக்காந்துக்கிட்டு ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. சோட்டு கிளி லூசி புறாவும் மரத்துக்கு மேல உக்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரியா அந்த நேரத்துலதான் சிச்சு காக்கா அதோட முதுகுல ஒரு நியூஸ் பேப்பரை வச்சுக்கிட்டு
அந்த இடத்துக்கு பறந்துகிட்டு வந்துச்சு. அதோட முகத்துல ஏதோ தெரியாத ஒரு பெருமை இருந்துச்சு. சிச்சு காக்கா உடனே எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு வந்து ரொம்பவும் சத்தமா, வாங்க வாங்க எல்லாரும் கேட்டுக்குங்க, ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. அத கேட்டதுமே எல்லாரும் பதறிட்டாங்க. அட என்னாச்சு சிச்சு, எதுக்காக அப்படி கத்துற? புலி வந்துச்சா இல்ல வேட்டைக்காரன் வந்தானா? துணி, எந்த புலியும் வரல. இன்னைக்கு நான் டவுனுக்கு போனப்போ இந்த பேப்பரை பார்த்தேன். இந்த பேப்பர்ல முக்கியமான நியூஸ் இருக்கு, அதனாலதான் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தேன். நியூஸா? அந்த மாதிரி என்ன நியூஸ்? ஆமா, உனக்கு படிக்க தெரியுமா? நீ ஸ்கூலுக்கு போனதே நான் பாக்கலையே, உனக்கு எப்படி தெரிஞ்சது? சிச்சு சிரிச்சுக்கிட்டே, இங்க பாருங்க மகி, நீங்க வேணா ஸ்கூல் பக்கம் போகாம இருந்திருக்கலாம். ஆனா நான் கான்வென்ட் வீட்டு ஜன்னல்ல இருந்தே கேட்டு படிச்சுக்கிட்டேன். வேணா என் மேல சந்தேகம் இருந்தா இதுல என்ன விஷயம் எழுதியிருக்குன்னு படிச்சு சொல்றேன், நீங்க எல்லாருமே கேட்டுக்குங்க. அப்போ சின்ன காக்கா, அம்மா உங்களுக்கு படிக்க தெரியுமா? நேத்து வரைக்கும் நான் அரசன் நான் அம்மான்னு சொல்லி கொடுத்தீங்க. அதுலயும் இங்கிலீஷ் பேப்பர் எல்லாம் எப்ப படிக்க ஆரம்பிச்சீங்க? டேய், என்னோட மரியாதையை எடுக்காதடா. அது நேத்து வரைக்கும். இப்பெல்லாம் நான் அப்டேட் ஆயிருக்கேன், கூகுள்ல சர்ச் பண்ணி கூட எடுக்க தெரியும். சிச்சு காக்கா உண்மை சொல்லும்னா அந்த பேப்பரை தலைகீழாதான் புடிச்சுக்கிட்டு இருந்தா. அவளுக்கு அதுல என்ன இருக்குன்னு கூட தெரியாது. ஆனா என்னமோ அவளுக்கு நல்லா படிக்க தெரியுங்கிற மாதிரி அத அவ எடுத்து படிக்க ஆரம்பிச்சா. அதுல ஒரு பெரிய பீட்சா பொம்மையும் பக்கத்துல ஏதோ சைக்ளோன் நியூஸும் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா சிச்சு அதுல இருக்கிறது எதுவுமே அவளுக்கு தெரியலங்கிறதுனால சொந்தமா ஒரு கதைய சொல்ல ஆரம்பிச்சா. இந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, நாளைக்கு காலையில மீன் மழை வருமா அப்படின்னு இந்த பேப்பர்ல நல்ல தெளிவா எழுதியிருக்காங்க. என் கண்ணுக்கு கூட ரொம்ப தெளிவா தெரியுது. எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னது, மீன் மழையா? தண்ணி மழை வர்றத நான் கேட்டிருக்கேன், இப்போ மீன் மழை அப்படின்னா என்னால நம்ப முடியல. இந்த மாதிரி ஒரு மழை வர்றத ஹிஸ்டரியில கூட பார்க்கல. இது சயின்ஸ் இல்ல டாக்டர், இது ஒரு மேஜிக். அப்படின்னா ஏழை மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு கவர்மெண்ட் புதுசா போட்டிருக்கிற ஒரு திட்டம். மீன் மழை அப்படின்னா ஹெலிகாப்டர்ல மீனை கொண்டு வந்து பிரியாணி எல்லாம் கொண்டு வந்து குடுக்கறாங்களாம். அப்போ லூசி புறா, அட சிச்சு, நீ சொல்றது உண்மையா? பிரியாணி எல்லாம் குடுக்கறாங்களா? ஸ்வீட்டும் குடுப்பாங்களா? ஸ்வீட் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா ஆமா, இந்த பேப்பர்ல போட்டிருக்கு டுமாரோ ஃபுட் ஃபெஸ்டிவல் தமாக்கா அப்படின்னு தெளிவா போட்டிருக்கு. அங்க எழுதல, அது சிச்சுவோட கற்பனை மட்டும்தான். ஆமா ஆமா, நம்மளுக்கு ஸ்வீட்டும் கொடுத்து விடுறாங்களாம். கீழே போட்டா உடஞ்சிரோன்னு பேராஷூட்ல அனுப்புறாங்களா? என்னது, பேராஷூட்ல ஸ்வீட் அனுப்புறாங்களா? அப்போ நம்ம பறக்கிறது வேண்டாவா? நேரா வாய்க்குள்ளே ஸ்வீட் விழுவுமா? துணி சந்தேகமா, ஏ சிச்சு, உன்னோட வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, நீ பேப்பரை தலைகீழ வச்சு படிச்சுக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே நீ சரியா படிக்கிறியா? உண்மை சொல்லு. சிச்சு பதட்டமாகாம பேப்பரை திருப்பி, அதுவா? அது ரிவர்ஸ் ரீடிங் டெக்னிக் துணி. இத பத்தியெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது துணி, ஏன்னா நீ படிக்காதவளாச்சே, அதனால உனக்கு இது புரியாது. இப்போ நம்ம என்ன பண்றது? பெரிய பெரிய மீன் நம்ம தலைமையில விழுந்ததுன்னா தலைக்கு அடிபடுமே. என்னது அடிபடுமா? அது தலைக்கு அடிபடாத மாதிரி நம்ம எல்லாரும் ஹெல்மெட் போட்டுக்கலாம். ஹெல்மெட் எல்லாமே கொண்டு வந்து வைக்கணும். யாரெல்லாம் நிறைய மீனை கொண்டு போய் வீட்டுல வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தானே நல்லது. ஹெல்மெட் எல்லாம் எடுத்துக்கிட்டா தலைக்கு ஒன்னும் ஆபத்து இல்ல. இத கேட்டு பறவைங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. டே பண்ணு, வாடா, நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற ட்ரம் எடுத்து வெளியே வைக்கலாம். ரொம்ப நாளைக்கு சமைக்கிறது வேண்டாம். நான் என்னோட பழைய பெட்டியெல்லாம் எடுத்து வைக்கிறேன், ஃப்ரிட்ஜையும் காலி பண்றேன். எல்லாரும் ஆசையா அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா துணி மட்டும்தான் அங்கேயே நின்னு இயற்கைய பாத்துக்கிட்டு இருந்தா. அம்மா, நம்மளும் வீட்டுக்கு போய் பாத்திரத்தெல்லாம் காலி பண்ணலாம், சிச்சு அத்தை சொன்னாங்கல்ல. நில்லு புஜ்ஜி, எனக்கு சிச்சு அத்தை மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. நீ ஒரு விஷயத்த கவனிச்சியா? காத்துல உஷ்ணம் அதிகமாயிருக்கு. மண்ணு சூடுக்கு எறும்புங்களும் அதோட முட்டைய தூக்கிக்கிட்டு எங்கேயோ போகுது. மண் பூச்சிங்க கூட சூட தாங்க முடியாம வெளியே வருது. இது மூலமா என்ன தெரியுது? இந்த சின்ன பூச்சிங்க கூட மீனுக்காக வந்துகிட்டு இருக்காமா? இல்லடி பைத்தியக்கார பொண்ணு, இந்த கிளைமேட் மழை வர்றதுக்கு அறிகுறி. எனக்கு படிப்பறிவு இல்லனா கூட இந்த இயற்கையோட குணம் எனக்கு நல்லா தெரியும். அவங்கதான் நம்மளுக்கும் சொல்லி கொடுக்கறாங்க. நம்ம சாப்பாட்டுக்காக அலையறதை விட்டுட்டு நம்ம நல்லதுக்காக ஒதுங்கி இருக்கலாம். துணி சொன்னதுதான் உண்மை. ஆனா சிச்சு காக்காவோட பேச்சை நம்பி ஊர்ல இருக்கிற பறவைங்க எல்லாரும் அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை செஞ்சாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் சிச்சு காக்கா அதோட வீட்டு கூரைக்கு மேல ஒரு வலைய கட்டுச்சு. சின்ன காக்கா ஒரு பெரிய பாத்திரத்தை கையில பிடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தான். இங்க பாருடா சின்ன, நாளைக்கு இந்த நேரத்துக்கெல்லாம்
மீன் மழை வந்து நம்ம வீடு முழுக்க மீனெல்லாம் நிறைஞ்சிருக்கும். அதை கொண்டு போய் வித்து நம்ம கோடீஸ்வர ஆகலாம். அம்மா, பிரியாணி பாக்கெட்டு என் தலைமையில விழுந்தா என் தலைக்கு ஏதாவது பெரிய அடி ஏதாவது படுமாமா? தலைக்கு பெரிய ஹெல்மெட் போட்டுக்கடா. பிரியாணி கிடைக்குது அப்படின்னா தலைக்கு எவ்வளவு அடிபட்டாலும் பரவாயில்லடா. ஆனா பக்கத்துல துணிக்குருவி மட்டும் அவ வீட்டை நல்லா ஸ்ட்ராங்கா மாத்திக்கிட்டா. அப்புறம் அவ காய வச்ச துணிமணி அப்புறம் தானியத்தை கொண்டு போய் உள்ள வச்சா. அத பார்த்து சிச்சு, என்னடி துணி, நீ என்ன பழைய காலத்துல இருக்கிற பொம்பளைங்க மாதிரியே இருக்க? மீன் மழை விழுவ போது, சீக்கிரமா வெளியே வாடி. இங்க பாரு சிச்சு, நான் உனக்கு சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். கிளைமேட் பாரு மாறி போயிருக்கு. மழை புயல் காத்தெல்லாம் வர மாதிரி இருக்குது. சீக்கிரமா வந்து எல்லாரும் பத்திரமா இருங்க. வாங்க. என்ன பார்த்தா வயிறு தெரிச்சல். எங்க நான் ரொம்ப மீனை எடுத்துக்குவேன் அப்படின்னு. நான் எஜுகேட்டட். அது வந்து கவர்மெண்டோட ஆர்டரு. அடுத்த நாள் காலையில ஆகாயத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருப்பாச்சு. பறவைங்க எல்லாரும் அந்த மேகங்களை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லார் கையிலயும் ஒரு கிண்ணமும் இருந்துச்சு. ஐயோ சிச்சு, என்ன பயங்கரமா மோடம் போட்டிருக்கு. மழை வர மாதிரி இருக்கு. ஓஹோ, அதுவா? அது பிளாக் ஃபாரஸ்ட் மோடம். எல்லாரும் வாயை திறந்து வச்சுக்கிட்டு உக்காரலாம், பிரியாணி கிடைக்கும். திடீர்னு தட்டுன்னு ஒரு சத்தம் வந்து காத்து வேகமா வீச ஆரம்பிச்சுது. அம்மா, என்ன சத்தம் அது? மீன் வருதா? ஹெலிகாப்டரோட சத்தம் அது. அடுத்த நிமிஷமே காத்தோட சேர்ந்து பயங்கரமான மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழையில தண்ணியோட சேர்ந்து பெரிய பெரிய ஆலங்கட்டி மழையும் பெய்ய ஆரம்பிச்சுது. ஒரு ஆலங்கட்டி வந்து சிச்சு காக்கா தலை மேல விழுந்துச்சு. ஐயோ, என்னோட தலை என்ன? மீன் இவ்வளவு வெயிட்டா இருக்கு. ஆமா, இது மீனா இல்ல கல்லா? சிச்சு, இது மீன் கிடையாது, இது கல்லு. எல்லாரும் ஓடிருங்க, இல்லைன்னா தலைக்கு அடிப்படும். எல்லாரும் அந்த ஆலங்கட்டி அவங்க மேல விழுமோ என்னமோன்னு பயந்துகிட்டு ஒளிஞ்சுக்க இடம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிச்சு கட்டி இருந்த வலை பறந்து போச்சு. யாராவது என்ன காப்பாத்துங்க, வலை என்ன இழுத்துக்கிட்டே போகுது. நம்ம எல்லாரையும் கொல்ல வந்த ராட்சச அலை இது. அம்மா, என்னால இங்க நிக்கவே முடியல. எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஆலங்கட்டி மழையில எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு வழிய பார்த்தாலும் எங்கேயுமே போய் ஒளிஞ்சுக்க கூட இடம் இல்லை. சிச்சு காக்காவோட வீடு கூட பாதி பறந்து போச்சு. அப்போ துணிக்குருவி உடனே வீட்டோட கதவை திறந்து, வாங்க வாங்க, எல்லாரும் என் வீட்டுக்கு வாங்க. என் வீடு பத்திரமா இருக்கு, வாங்க. துணி அப்படி கூப்பிட்ட உடனேயே அப்பாடா தப்புச்சோண்டா அப்படின்னு மகிக்கடுகு, சோட்டு, லூசி, சிச்சு, பன்னு, சின்னு எல்லாருமே வேகமா துணியோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. வெளியில மழை பேஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. எல்லாரும் வந்ததும் துணி அவங்களுக்கு சுட சுட கஞ்சியை குடிக்கிறதுக்காக கொடுத்தா. இப்ப அவங்க எல்லாம் சந்தோஷமா, சிச்சு, இதுதானா உன்னோட பிரேக்கிங் நியூஸ்? படிக்க தெரியலனாலும் மழை வர்றத போய் மீன் மழை அப்படின்னு எங்களை ஏமாத்திட்டேன். ஒரு தடவை உன்னோட பேக்ல கூட பாரு. சிச்சு காக்கா தலையில ஒரு கட்டு கட்டி, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இங்கிலீஷ் சுத்தமா படிக்க வராது. அதுல கூட அதோட பிக்சரை பார்த்துதான் என்ன பதிலுன்னு நான் சொல்லுவேன். என்னோட தலையிலயும் அடிபட்டிருக்கு. இதுக்கு காரணமே நான் தான். சிச்சு, படிப்பு அப்படிங்கறது சாதாரணமான விஷயம் இல்ல. இன்னைக்கு படிக்க தெரியலனாலும் இயற்கையோட குணம் என்னன்னு நல்லா தெரியும். நீ இடி மின்னலு உஷ்ணத்தைய பார்த்தே இன்னைக்கு ஜோரா மழை வரும்னு சொன்னா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எனக்கு அதே போதும். நம்மளுக்கு புத்தகத்தோட நாலேஜோட இந்த நேச்சரோட நாலேஜ் தான் முக்கியம். ஆகாயத்துல வண்ணம் மாறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்றது நம்மளுக்கும் தெரியணும். அம்மா, நீ மட்டும் இன்னும் பேப்பர் படிக்காத. நீ படிச்சா அதுக்கப்புறம் தலைமையிலேயே கல்லு விழுவோம். சரிடா சரிடா, இனிமே நான் பேப்பரை படிக்க மட்டும் யூஸ் பண்ண மாட்டேன். பக்கோடா கட்டுறதுக்கு மட்டும் தான் பேப்பர் எடுப்பேன். கொஞ்ச நேரத்துல மழையும் காத்தும் நின்னு போச்சு. ஆலங்கட்டி எல்லாமே தரையில விழுந்து கிடந்துச்சு. அரேவா, வாசல் முழுக்க ஐஸ் கட்டி. நான் போய் கிரிக்கெட் ஆட போறேன். சிச்சு வெளியில வந்து பார்த்து, ஐயோ, இந்த மழைக்கு என்னோட வீடு வாசல் எல்லாமே நாசமாயிடுச்சே. எல்லாமே நம்ம கையை விட்டு போயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா கூடி விளையாடலாம், வாங்க. எல்லாரும் அந்த ஐஸ் கட்டியோட விளையாட ஆரம்பிச்சாங்க. சிச்சு காக்காவும் அவனுடைய பலவிதமான யோசனையை விட்டுட்டு விளையாட ஆரம்பிச்சான். தெரியாததை தெரியும்னு இன்னொரு தடவை சொல்லக்கூடாது அப்படின்னு அவ முடிவெடுத்தான். இதுக்கப்புறம் யாராவது நியூஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம துணிகிட்ட கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். ஆமா, கரெக்ட் கரெக்ட். இருந்தாலும் எனக்கு படிக்க தெரியாது. இருந்தாலும் பொம்மையை பார்த்து எல்லாமே சொல்வேன். இதுல பீஸா இருக்கு, எனக்கு பீஸா வேணும். இப்போ ஆர்டர் பண்ணலாமா? சிச்சு ஆண்டி, உங்களுக்கு இன்னும் புத்தி வரலையா? பீஸா வேணும்னா வீட்ல செஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க. ஆன்லைன்ல எல்லாம் ஆர்டர் பண்ணாதீங்க. அந்த கூப்பன் கூட எக்ஸ்பைரி ஆயிருக்கும். எல்லாரும் சிரிச்சாங்க. மறுபடியும் பறவைங்களோட கிராமத்துல இருக்கிற பறவைங்க எல்லாரும் நிம்மதியா இருந்தாங்க. படிப்பறிவு இல்லைனாலும்
கொஞ்சம் பொறுமையா ஒரு லாஜிக்கா யோசிச்சா எல்லாமே சரியா தான் இருக்கும். சிச்சு காக்கா அன்னைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக்கிட்டா. ஊர்ல இருக்கிறவங்களும் கூட இனிமே சிச்சு சொல்றத கேட்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க.